அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். நேற்றுக்கு ராமநவமி நிறைய இன்சிடென்ட்ஸு கோர்வையாக நடந்தது நமக்கு. ஆக்சுவலி அதில் நேற்றுக்கு நடந்த ஒரு அதிமுக்கியமான 2-3 விஷயங்கள் இமீடியட்டாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தோணித்து எனக்கு. அதனால தான் இந்த பதிவே நான் கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி நிறைய டிவோட்டீஸோடதெல்லாம் வெயிட் பண்ணின்னு இருக்கு. பட் ஸ்டில் இதை உங்கள்கிட்ட முதல்ல சொல்லிடணும் அப்படிங்கிற ஒரு ஆகிரகம். ஆக்சுவலி எல்லாருக்கும் தெரியும் இந்த ஷிரடி ட்ரிப்பை பற்றி. ஷிரடி போகணும்னு சொல்லி சுவாமி அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னு அப்படின்னு சொன்னேன். இதில் முக்கியமாக என்னென்னா, எல்லா இடத்துலையும் இந்த எல்பிஜி தட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப மோசம். கேஸ் இல்லை, அதே மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறா. ஷிரடிலையும் அதே மாதிரி தான் நடக்கிறது. இப்போது தேர்தல் நடக்கிற அந்த 5 மாநிலங்களுக்கு மட்டும்தான் கேஸ் தட்டுப்பாடு குறைவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான நிறைய வதந்திகள், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்தது. முக்கியமாக ராமநவமிக்கு முதல் நாள் அன்னைக்கு என்னுடைய ரொம்ப நல்ல நண்பர், சகோதரன்னு சொல்லலாம், கோபி அப்படிங்கிறவ. அவள் பொலிட்டிக்கல் சேனல்லாம் வச்சுருக்கா. அவள் எனக்கு கால் பண்ணி, அவள் என்னை சகோதரின்னு தான் கூப்பிடுவாள். அவள் சொன்னால், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கோ, எங்கேயும் அதிகமாக ட்ராவல் பண்ண வேண்டாம், எல்லா இடத்துலையும் கொஞ்சம் இந்த கம்யூனிகேஷன் ட்ராப் ஆகின்னு இருக்குது, அதே மாதிரி ஹோட்டல்ஸ் எல்லாம் அதிகமாக சர்விங்கில் இல்லை, அதனால நம்மளுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி நாங்கள் ஷிரடி ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோன்னு, பார்த்து போயிட்டு வாங்கோ, இல்லைன்னா தயவு செஞ்சு கேன்சல் பண்ணிவிடுங்க முடிஞ்சது. நானெல்லாம் நிறைய, அதாவது இது எப்படின்னா, நம்ம மேலே ரொம்ப அக்கறை இருக்கிறவா நம்ம மேலே சொல்லும்போது நம்மளால் அதை எடுத்துக்காமல் இருக்க முடியாது. ஸோ ரொம்ப கன்ஃபியூஷன். இப்போ நேற்றுக்கு ராமநவமி நம்ம பூஜை பண்ணுறோம். பூஜை பண்ணின உடனே பண்ணிட்டு இருக்கும்போதே நிறைய பேருக்கு நம்ம ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வச்சதுக்கப்புறம் இன்றைக்கி நம்மளுக்கு தெரிஞ்ச சில டிவோட்டீஸ் ஷிரடிக்கு இன்றைக்கி ஃப்ளைட்டில் போகிறான் ஆக்சுவலாக. அப்போது அவள் அவளுக்கு பிரார்த்தனை வைக்கணும் அப்படின்னு சொன்னான். ஸோ அவளை கூப்பிட்டு நம்ம பிரார்த்தனை வைக்கும்போது எனக்கு அழுகியே வந்துடுது. என்னென்னா, அவளோட ட்ரிப்பு மட்டும் இல்லாமல் அடுத்ததாக நம்ம கூட வர அந்த டிவோட்டீஸ்க்கு உடல் நலமும் நல்லா இருக்கணும், மனத்தில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் தீர்த்து வச்சு, அங்கே போகிறவாளுக்கு சாப்பாடு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம கூட்டிகிட்டு போகிறோம், சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம் இல்லையா, அன்னம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது என்னால் கொடுக்க முடியலை நான் எடுத்தேன்னா, அதை விட பெரிய சங்கடம் எனக்கு வேறு எதுவும் இருக்க முடியாது. கொண்டு போகிறவாளை ரொம்ப சந்தோஷமாக கொண்டு போயிட்டு அவளுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு திருப்பி கொண்டு சந்தோஷமாக அதே நிலைமையில் விட்டால் தான், அதை விட அதிகப்படியான சந்தோஷத்தில் விட்டால் தான் நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்படி இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே போய் எந்த ஒரு பிரச்சனையாவது வந்துடுத்துன்னா, அதாவது இந்த சென்ஸ் ஹோட்டல்ஸில் சாப்பாடு இல்லை, அவளுக்கு கொடுக்க முடியலன்னு எல்லாம் வந்துடுத்துன்னா அது நம்ம டாலரபிளே கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு எனக்கு அழுகவே செஞ்சுட்டேன் நேற்றுக்கு. அதனால சுவாமி என்ன நினச்சாருன்னு தெரில, கரெக்டாக நேற்றுக்கு எனக்கு காமிச்சு கொடுக்குறார் ஒருத்தரை. யாராக இருக்குன்னு கெஸ் பண்ணுங்கோ. நேற்றுக்கு எந்த சுவாமி எனக்கு காட்சி அளிச்சிருப்பார்னு உங்களால் கெஸ் பண்ண முடியறதா? என்னோட பர்சனலாக கனெக்ட் ஆன ஒரு சில டிவோட்டீஸ் அப்ராப்ரியேட்டாக எக்ஸாக்டாக சொன்னா யாருன்னு சொல்லி உங்களால் பண்ண முடியறதான்னு யோசிங்கோ. இப்போ யோசித்து நீங்கள் நினச்சது கரெக்டாக இல்லையான்னு நான் சொன்னதுக்கப்புறம் சொல்லுங்கள், சரியா? அப்படி நான் அழுதுட்டு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிவிட்டு கண்ணை மூடிண்டு இப்படின்னு உட்காண்டிருக்கும்போது கரெக்டாக ஆஞ்சநேயர், பெரிய ஆஞ்சநேயர் அப்படியே நின்று காட்சி கொடுக்குறாரு. எனக்கு அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ ஆனந்தம். என்ன தடைகள் இருந்தாலும், எந்த சமுத்திரம் வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும் தகர்த்தெறிந்து சோதனையெல்லாம் சாதனையாக்கக்கூடிய ஒரு தெய்வம்னா அது வேற யாரும் இல்லை, அந்த ராமபிரானோட ராமநாமாவை சொன்னால் வரக்கூடியவர் தான் வந்தார். அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது மனசுக்கு. அப்படியே எனக்கு கண்ணிலேருந்து பொலன்னு கொட்டிடுத்து. தேங்க்யூ ஸோ மச்ன்னு சொன்னேன். சொல்லி முடித்தோன்னா அம்பாள், என்ன பிரச்சனை, என்னோடய குலதெய்வமே அவள் தான், அம்பாள் தான். எனக்கு 2 பேருமே காட்சி கொடுத்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக எடுத்து. இன்றைக்கி பரிபூர்ணமாக எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு நீங்கள், அதே மாதிரி இந்த ஷிரடி ட்ரிப்பும் நீங்கள் நல்ல விதமாக முடிச்சு தரணும் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரார்த்தனை பண்ணிவிட்டு எந்திருந்து போயிட்டேன். போனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப அப்பவும் சங்கடம் தீரலை. ஏன்னா எதையுமே நம்ம பாபுக்குட்டி கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்கலையே அப்படிங்கிற வருத்தம் எனக்கு இருந்தது. அப்போ நான் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கும்போது சுபலக்ஷ்மி சாய் என்னை கூப்பிட்டுட்டு அவளும் நம்ம கூட வரா ஷிரடிக்கு. சாய்ராம்மா எப்படி இருக்குது, என்னாச்சு, எப்போ டிக்கெட்டுன்னெல்லாம் கேட்டுருந்தா. அப்போ நான் சொன்னேன், சாய்ராம்மா இந்த மாதிரி அங்கெல்லாம் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறா,
என்ன பண்ணுறதுன்னு தெரில, டிக்கெட் நம்ம புக் பண்ணிவிட்டு ஏதாவது அங்கே பிரச்சனை ஆகிடுமோன்னு ரொம்ப பயமாக இருக்குன்னு. அப்போது சுப்புலக்ஷ்மி சாயி, நான் அன்ன சேவா பண்ணுறவா ஒருத்தர் இருக்கா, நான் அவர்கிட்ட கேட்குறேன் எப்படி இருக்குது ஷிரடியில் நிலைமைன்னு, நீங்கள் கவலைப்படாமல் இருங்கன்னு சொல்லிவிட்டு அவள் போய் பேசிட்டு வந்துட்டு எனக்கும் அந்த நம்பரை அனுப்பி கொடுத்தா. நான் உடனே அந்த நம்பரை பார்த்துட்டு உடனே அவளுக்கு கூப்பிட்டுட்டேன். ஆக்சுவலி கூப்பிட்டுட்டு, சாய்ராம் இந்த மாதிரி ஷிரடியில் எப்படி இருக்குது சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவர் சொன்னார், இந்த மாதிரி வரேள் அப்படின்னு சொன்னேன்னா தாராளமாக வாங்கும், கவலையே பட வேண்டாம், நாங்கள் இருக்கோம், கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் பண்ணுறோம் அப்படின்னு. இதுக்கு மேலே என்ன வேணும் சாயி? ஷிரடியில் இருக்கக்கூடிய ஒரு அன்பர், சுவாமியோட பெரிய பக்தர், அவரோட பேர் சாய்குமார்னு. அவர் எங்கிட்ட சொல்கிறார், நீங்கள் கிளம்பி வாங்கோ சாயி, என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் சப்போர்ட் பண்ணுறேன். இங்கெல்லாம் நிறைய பேர் விறகு வச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டா, கொஞ்சம் எல்பிஜி தட்டுப்பாடெல்லாம் உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு அன்னம் கிடைக்காம இருக்காதுன்னு. அப்படியே எனக்கு அவ்வளோ சந்தோஷம், அப்படி ஒரு ஹாப்பினஸ். ஷிரடியிலேருந்து நமக்கு யார் கனெக்ட் பண்ணால் என்ன, சுவாமியே பேசுகிற மாதிரி இருந்தது. நீ கார்த்தால போய் புக் பண்ணிட்டு வந்துட்டோம், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு விஷயம் சாயி எனக்கு நன்னா புரியாது என்னென்னா, நம்ம அவரை நம்பி இறங்கிட்டோன்னா கவலையப்பட வேண்டாம், அதுக்கப்புறம் சுவாமி எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துடுவார் நம்மளுக்கு. எல்லாமே இந்தா பிடிச்சிக்கோ, இந்தா பிடிச்சிக்கோ, இந்தா பிடிச்சிக்கோங்கிற மாதிரி. ஆனால் தடைகள் இல்லாமல் சாதனை இல்லை சாயி, அது மட்டும் உறுதி. என்னை கேட்டால் எந்த ஒரு வேலை நடந்தாலும் அதில் சோதனை இல்லாமல் சாதனையே கிடைக்காது. சுவாமியை பொறுத்தளவுக்கு அப்படி தான். அதில் ஒரு சின்ன விஷயமாவது நம்மளை சோதிப்பர், இதை என்ன பண்ணுறான்னு பார்ப்போம், நம்புறாளான்னு. எத்தனை இடத்துல இந்த ப்ரெஷர் தெரியுமா, நீ போயிடாத போயிடாத போயிடாத, மாட்டிப்பேன்னு. ஆனால் நிஜமாக சொல்கிறேன், சுவாமி ஒவ்வொரு தடவையும் அது வந்து கிளியர் பண்ணும்போதெல்லாம் அப்படி ஒரு பரம திருப்தி, எனக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு ஆனந்தம். ஏன்னா சுவாமி கூட நிற்கும்போது என்ன பிரச்சனை வந்தாலும் தெரிஞ்சுட்டு போயிடலாம் சாயி, பயப்படவே வேண்டியதில்லை. என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், இனிமேல் என்னதான் வருதோ பார்த்துக்கலாம். சுவாமி எனக்கு வந்து சிக்னல் கொடுத்துட்டார் இல்லையா, எது வந்தாலும் இனி அவரே பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டே படிச்சுட்டு அந்த விஷயத்த ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதே மாதிரி இன்றைக்கி ஷிரடி கிளம்பி போகிறவா, அவளோட ட்ரிப்பு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும், சுவாமியோட தர்ஷன் கிடைக்கணும், அவள் நினச்ச காரியங்கள் நடக்கணும், எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கணும், எல்லாமே அவளுக்கும் கிடைக்கணும். அது மாத்திரம் இல்லை, சுவாமியை நம்பின்னு இருக்கிறவா ஒவ்வொருத்தருக்கும் எல்லா விதமான நன்மையும் வந்து சேரணும் அப்படிங்கிறது மாத்திரம்தான் நம்மளுடைய பிரார்த்தனை. நம்ம பிரார்த்தனை பண்ணினா சுவாமி நமக்கும் நல்லது தானே கொடுப்பார் இல்லையா. அப்புறம் என்ன சாயி, நம்ம நல்ல மற்றவா நன்னா இருக்கட்டும் நம்ம நினைப்போம், அதே மாதிரி அவள் நம்ம நன்னா இருக்கும்னு சொல்லி அவள் வேண்டிக்கட்டும், அவ்வளோதான். ஈக்குவலி காம்பன்சேட்டட், கரெக்டா? நம்ம ரெண்டு பேருமே அதில் ரொம்ப நல்லது தான், பெனிஃபிட் தான் நம்மளுக்கு கிடைக்க போகிறது, அப்படி நினச்சிப்போம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த மூமெண்ட். உண்மையிலேயே சுவாமி வந்தது, ஹனுமர் வந்தது, அம்பாள் வந்தது, அதுக்கப்புறம் சுவாமியே ஷிரடியிலேருந்து அவர் மூலமாக பேசினது, நான் உனக்கு பண்ணுறேன்னு சொன்னது, அத்தனையுமே இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி கிரேட். உண்மையிலேயே அது ஒரு பெரிய குஸ்பம்ஸாக இருந்தது. இன்னும் அடிஷ்னலாக சொல்ல போகணும் அப்படின்னா, February மாதம் 17 ஒருத்தருக்காக நம்ம வந்து பிரார்த்தனை வச்சுருந்தோம், குழந்தை பிறக்கணும்னு. அவள் வந்து கேரிங்காக இருக்கா, 40வது நாள் உடனே அனுகிரகம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நன்னா இருக்கட்டும், சீக்கிரமாக குழந்தையெல்லாம் பிறந்து நல்ல விஷயங்கள்லாம் சீக்கிரமாக எங்களுக்கு சொல்லுங்க. அப்புறமா மஞ்சுளாஜி அப்படிங்கிறவாளோட பர்த்டே இன்னைக்கு. ஹாப்பி பர்த்டே டு யூ சாயி, ரொம்ப நன்னா இருங்கோ, பாபாவோட அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கட்டும், எப்பவும் இதே நாள் மாதிரி சந்தோஷமாக இருங்கோ. ஆக்சுவலி அவள் வந்து மலையாளிஸ், அவளுக்கு மலையாளத்துலேயே சொன்னோம், உங்களுக்கு வந்து ஹாப்பி பர்த்டே டு யூ மஞ்சுளாஜி, എപ്പോഴും സന്തോഷമായിരിക്കട്ടെ, സ്വാമിയുടെ അനുഗ്രഹം പരിപൂർണമായിരിക്കട്ടെ, എല്ലാ കാര്യങ്ങളും വിചാരിച്ച പോലെ തന്നെ നന്നായി നടക്കട്ടെ. നിങ്ങളുടെ മകൻ്റെ എക്സാമിനേഷനൊക്കെ നന്നായി എഴുതി കഴിഞ്ഞു, അതിൻ്റെ റിസൾട്ടും വന്നു കഴിഞ്ഞു എന്ന് പറഞ്ഞു. അതുകൊണ്ട് അവരൊക്കെ നന്നായിരിക്കട്ടെ, അവരും നല്ല പോലെ അവർക്ക് ആശിച്ച പോലെ അവർക്ക് എല്ലാ വിധമായ സന്തോഷങ്ങളും വന്നു ചേരട്ടെ. സ്വാമിയുടെ അനുഗ്രഹം പരിപൂർണമായിരിക്കട്ടെ. புரிஞ்சது இல்லையா, அவரோட பையன் எக்ஸாமினேஷன் எழுதி அவள் பாஸ் பண்ணிட்டா, அது ரொம்ப ஹாப்பியாக என்கிட்ட ஷேர் பண்ணினா. அவளும் நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறேன், வாய்ஸ் நோட் அனுப்புகிறேன் என்னெல்லாம் சொன்னான். எனக்கு ரொம்ப சந்தோஷம் சாயி. அவள் நினச்ச மாதிரியே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காராம். அடுத்த ஹையர் லெவல் போகிறதுக்கு கண்டிப்பாக சுவாமி தான் அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னான். சுவாமி அவளுக்காக சில விஷயங்கள் பண்ண சொன்னால் அதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டோம். ஆனால் சோதனை வந்ததுன்னு அவளும் சொன்னான். இந்த விதமான நல்ல சந்தோஷமான காரியங்களும் வந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ராமநவமிக்கு முதல் நாள் அன்னைக்கு நம்ம இங்கே இருக்கிற ஒரு பாபுக்குட்டிக்காக ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கியிருந்தோம். அவர் வந்து ஆக்சுவலி ரொம்ப பெரிய பாபுக்குட்டி தான்.
ஆனால் வாங்கும்போது அங்கேருந்து அனுப்பும்போது நம்ம நினச்சோம் ஒரு 2.5 அடி இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு கெஸ்ஸிங் தானே அனுப்பிட்டோம். பாபுக்குட்டிக்கு அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் அழகாக இருந்தது, ஆரஞ்சு கலரில் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணி. அதுக்கு விஷாலினி சாய் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணா. அதெல்லாம் அனுப்பிட்டா இங்கே வந்தது. அதை வாங்கி அங்கே கொண்டு போய் போட போகிறோம். தலையெல்லாம் பெருசு ஆக்சுவலி பாபுக்குட்டிக்கு அங்கே இருக்கிறவருக்கு. அப்போது இது 4 அடிமா, இது 2.5 அடியோடது பத்தாதுன்னு சொன்னார். அட கடவுளே, அப்புறம் ராமநவமிக்கு எப்படி கொடுக்கறது அப்படின்னு நினச்சோன்னா அவரே சொன்னார், இதுக்கு முன்னாடி நான் ஒரு கோயிலில் இருந்தேன், அந்த பாபாவுக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணினாருன்னா, ஆக்சுவலாக எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது, பாபா குட்டிக்கு நான் ஒன்று வாங்கி தரேன்னு சொல்லி அவர்கிட்ட நான் ஷால் வாங்கி தரேன்னு சொல்லி நான் அவர்கிட்ட வேண்டியிருந்தேன். அது வாங்கி தரேன்னு சொல்லி 4 வருஷம் ஆச்சு. இன்னும் நான் ஒவ்வொரு தடையும் போகும்போதும் வரும்போது, பாபா குட்டி நான் மறக்கலை, உங்களுக்கு வாங்கி தந்துடுவேன்னு சொல்லுவேன். ஆனால் நான் போய் வாங்கி கொடுக்கறதுக்கு அந்த மெனக்கெடுதல் இல்லை பாருங்க. என்ன சோதனை பண்ணினாருன்னு சொல்கிறேன் கேளுங்க. செம சுவாரஸ்யமான விஷயம் இது. விஷாலினி சாய்க்கு தான் மெஸ்மரைசிங் நடந்துதான் ஆக்சுவலாக. பக்கத்தில் இருக்கிற கோயிலேருந்து நேராக அவள் வீட்டுக்கே போயிட்டு ராமநவமிக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வேணும் வாங்கி கொடுன்னு சொல்லி சுவாமி கேட்டிருக்காரு போட்டிருக்கு. அவளுக்கு அழுகியான அழுக. அதை என்கிட்ட சொல்ல நான் சொன்னேன், இங்கே இருக்கிற சுவாமி குட்டிக்கு நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னேன், இது வரைக்கும் வாங்கலை, நீங்கள் வாங்கும்போது இவருக்கும் சேர்த்து வாங்கிடுங்க, பைசா தந்துடுறேன்னு சொல்லிட்டேன். அவளும் ஓகே சொல்லிட்டா. சரியா பைசா அனுப்பி கொடுத்துட்டேன். அவள் அங்கேருந்து அனுப்பிட்டா. இங்கே பார்க்கும்போது பாபா சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, அது ரொம்ப குட்டியாக இருக்கும். ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, திருப்பி மாற்றிடலாம் அப்படிங்கும்போது அங்கே அர்ச்சனை பண்ணுறாரு இல்லையா, அவர் என்ன சொன்னார்னா, சாய்ராம் நான் இதுக்கு முன்னாடி இன்னொரு கோவிலில் தான் இருந்தேன், அந்த பாபாவுக்கு இது ரொம்ப அழகாக இருக்கும், இதை போட்டுடலாமா அப்படின்னு கேட்டார். எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும்? பாபுக்குட்டி தானு கேட்கும்போது கொடுக்காம இருப்போமா? அதனால என்ன, கோயிலோட அட்ரஸ் கொடுங்க, லொக்கேஷன் கொடுங்கன்னு தேடி பிடிச்சி ராத்திரி 8 மணி 8:30 மணிக்கு கொண்டு போய் அங்கே இருக்கிற கையில் அதை ஒப்படைச்சு கோவில் பூட்டிட்டா. அங்கே தர்மகர்த்தாவோ யாரோ இருக்கா போல் இருக்கா, அவள் கையில் கொடுத்துட்டு நாளைக்கு சாத்திடுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் இவருக்கு ஒரு வாங்கணும்ல, இவருக்கு நம்ம கடன் வச்சுக்கக்கூடாது. அந்த கடனை 4 வருஷமாக நான் செலுத்தாதனால வட்டி முதலமாக வாங்கிட்டு இருக்கார். புரியறதா உங்களுக்கு ஐடியா? 1க்கு 2 அங்கே இருக்கிறவருக்கும் கூட எனக்கும் கூட அப்படின்னு சொல்லி பெரியவருக்கு உண்டானது திருப்பியும் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம வாங்கியிருக்கோம். அவள் கொரியரில் போட்டு அனுப்பிட்டா. அதை கொண்டு போய் இன்றைக்கி கொடுக்கலான் இருக்கேன். நிறைய விஷயங்கள் நடந்தது சார், ஏகப்பட்ட மெஸ்மரைசிங் மூமெண்ட்ஸ் நடந்தது. எல்லாம் இவரை சுற்றி தான் நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி ஷிரடிக்கு போகிறா இல்லையா, அவள் என்கிட்ட கேட்டால், நீங்கள் சுவாமிக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புகிறல? எப்போவுமே அன்னதானத்துக்கு போனால் கொடுத்துருவேன், இந்த தடவை நீங்கள் ஏதாவது கொடுக்குறல, செஞ்சு கொடுக்குறலான்னு கேட்டால். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திடீர்னு கண்ணை மூடி பார்த்தோன்னே உடனே கேக்கு மாதிரி தெரிஞ்சுது. ஐயோ எனக்கு கேக்கெல்லாம் பண்ண தெரியாது சாயி, நான் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது, அவனெல்லாம் கூட இல்லை, எனக்கு அப்படியெல்லாம் பண்ணது கிடையாது. நான் என்ன பண்ணும்போதுன்னு சொன்னேன்னா மைசூர்பா அப்படின்னுது. சே, மைசூர்பா நான் கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் பண்ணியிருக்கேன், கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணதில்லை. ஏன்னா அவர் ஆகும்னா ஏதாவது வேணும்னா 1 கிலோ 2 கிலோ வாங்கின்னு வந்துடுவாரா, நான் பண்ணுறதுக்கான வாய்ப்பே வரல. ஆனால் இந்த தடவை கேட்டு வாங்கின்னு இருக்கு பாபுக்குட்டி. நேற்றுக்கு உட்காந்து மெனக்கட்டு மைசூர்பா பண்ணி கொடுத்து அனுப்பியிருக்கேன் அவளுக்கு. அங்கே போய் அவள் துவர்க்கமாயில் வச்சு கொடுத்தாலும் சரி, குருஸ்தானில் வச்சு கொடுத்தாலும் சரி, எங்கே வச்சு கொடுத்தாலும் என் பாபுக்குட்டி கொடுத்தா போகிறோம். அவ்வளோ அழகாக சமத்தாக இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கேன் நான். என்ன தெரியுமா? நித்யானந்த குபேர சாய். அழகாக இருக்கா? நித்யானந்த குபேரஸ். ஏன்னா எப்போவுமே சிரிச்சுட்டு தான் இருப்பார். நம்ம அதில் பார்த்தேன்னா எப்போவுமே கோவப்படவே மாட்டார். ரொம்ப அழகாக சிரிச்சுண்டு யாருக்கு என்ன வேணுமோ உடனே நடத்தி கொடுத்துண்டு அப்படிப்பட்ட பாபா இவர். நிறைய பேர் எங்கிட்ட சொல்லியிருக்கா, அது கணிச்சு மிட்டுற மாதிரி இருக்குது, சிலவாளுக்கு பேசுகிற மாதிரி இருக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இல்லையா. எனக்கு அவர் எப்போவுமே சின்ன குழந்தை மாதிரி. அதை எடுத்து நான் இப்படி வச்சுப்பேன். ஆக்சுவலாக நான் எடுத்து காமிக்கிட்டுமா? ஆக்சுவலாக நான் பூஜை பண்ணுறதுக்கு உட்காண்டிருக்கேன், அவர் மேலே பூ இருக்கிறத மாத்திரம் எடுத்து வச்சு நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். தெரியதா? இதுதான், இப்படி தான் வச்சுப்பேன் அவரை, இடுப்பில் வச்சுப்பேன் அவரை. எடுத்து அபிஷேகம் பண்ணாலும் இப்படி தான் வச்சுப்பேன் பாபுக்குட்டியை. ரொம்ப பிடிக்கும் எனக்கு இவர், அது ஏன்னே எனக்கு தெரியாது. அதனால ரொம்ப அழகு குழந்த மாதிரி இது இப்படி தான் வச்சு கொஞ்சுவேன் அவரை. ரொம்ப பிடிக்கும் எனக்கு இவரை. எங்கே வந்தாலும் சமத்தாக உட்காந்துக்கும், சிரிச்சுக்கும். ஏன்னெல்லாம் எனக்கு தெரியாது. அவரை பற்றி பேசினா அப்படிதான். அவர் நடத்தி கொடுக்குறாரு இல்லைங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது சாய். ஆனால் அவரை பார்க்கும்போது கிடைக்கிற ஆனந்தம் இருக்கு பாருங்க, அது அளவே கிடையாது. நிறைய பேருக்கு எல்லாமே நடத்தி கொடுத்துருக்காரு, கேட்டதெல்லாம் கொடுத்துருக்காரு சுவாமி. நான் கேட்டதெல்லாம் கிடையாது. எனக்கு ஷிரடி ட்ரிப்பு போய் அவரை பார்க்கணும், அவர் நடந்த இடத்துல கொஞ்சம் நேரமானும் சும்மா போய் உட்காந்துருக்கணும். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, அந்த மண்ணில் போய் கொஞ்சம் நேரம் எங்கேயாவது உட்காந்துப்பேன் சாய். அங்கே போனால் எனக்கு அவரை
அந்த சிலையை பார்த்தா தான் சுவாமி நல்லா இல்லை. அவர் நடந்த இடங்கள் எல்லாம் நான் வந்து அங்கே கற்பனையில் பார்ப்பேன். இங்கெல்லாம் அவர் நடந்திருப்பார்ல, இங்கெல்லாம் அவர் போயிருப்பார்ல, இங்கே தானே இப்படியெல்லாம் தான் என்னோட கற்பனை இருக்கும். அங்கே போனால் அந்த இடம் ஃபுல்லாகவே அவர் நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு ஷிரடிங்கிறதே. ஏன்னா அவர் நடந்த இடம், போன இடம், பிக்ஷா எடுத்த இடம், எத்தனை பக்தர்களை பார்த்த இடம், அவரே அவரோட கையால் உதி வச்சு கொடுத்த இடம். அது அது ஒரு மொமெண்ட்ஸ் தான் சாய். உண்மையிலேயே அது ஒரு ஆசை தான், ஆக்ரகம் தான். இந்த தடவை நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது கொஞ்சம் லெங்க்த்தியாக போகிறது இருந்தாலும் சொல்லிடுறேன். என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, இந்த ஷிரடி ட்ரிப்பு இது ஓகே ஆகி கன்ஃபார்ம் ஆகி சுவாமி எங்களை கரெக்டாக கூட்டிகிட்டு போகிறாருன்னா 3 அரத்தி நம்ம ட்ரெயினில் வச்சு பண்ணலான்னு அப்படி பிளான் பண்ணியிருக்கோம். அவாளுக்கு முடிஞ்ச பிரசாதமெல்லாம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. நம்மளும் இங்கேருந்து 3 ஆரத்திக்கு என்னென்ன வேணுமோ பிரசாதம் அதுவும் செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு. யாரெல்லாம் இருக்காலோ எல்லாருக்கும் சேர்த்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆக்ரகம் கூட இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து உண்மையிலேயே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்புன்னு தான் நான் சொல்லுவேன். இது எப்படி அமைய போகிறதுன்னெல்லாம் நம்ம கையில் இல்லை சார். இன்றைக்கி இருக்கிறவா நாளைக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். இன்றைக்கி என்ன நடக்குமோ அதை மட்டும்தான், அதுதான் நிஜம். நாளைக்கு நடக்கிறதெல்லாம் சுவாமி போடுற பிச்சை, அவ்வளோதான். ஸோ இந்த மொமெண்ட்டில் எனக்கு இப்படி ஒரு கற்பனை இருக்குது. அது ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது, சந்தோஷம் தருது, அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. அவரை நினைக்கும் போது குதூகலமாக இருக்குது. நான் உங்களை பார்க்க போகிறேங்கிற ஒரு பெரிய கனவு இதெல்லாம் இருக்குது. அந்த மொமெண்ட்டை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டுருக்கேன். அப்பப்போ நடக்கும்போது நான் அதை உங்கள்கிட்ட அப்படியே ஷேர் பண்ணிடுறேன். எதையும் மனசில் நான் வச்சுக்கிறது கிடையாது. ஏன்னா இந்த சந்தோஷம் எனக்கு நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது சாய். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சந்தோஷம் நிஜம் இல்லையா? இன்றைக்கி நான் அதை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி அப்டேஷன். இதுக்கு மேலே என்னென்ன நடந்தது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஆனால் வந்து ஒவ்வொன்றும் சிலதெல்லாம் மறந்தும் போயிடும் எனக்கு. ஆனால் ஞாபகம் வர கம்பல்சரி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். ஏன்னா அது உங்களுக்கு சந்தோஷம் தரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நம்மளோட பாபாவும் நானும் பொறுத்த வரைக்கும் சாய், நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், இதில் நடக்கிற விஷயங்கள், அவர் பண்ணுற விஷயங்களை மாத்திரம்தான் நம்ம ஷேர் பண்ணுறோம். அதில் எனக்கு ரொம்ப பெரிய ஆனந்தம் சாய். நான் இதை தரேன், நீ எனக்கு இதை கொடுன்னு கேட்குறதே இதில் கிடையாது. இங்கே எந்த விதமான பரிமாற்றம், ஒரே ஒரு பரிமாற்றம் தான். நம்மளுடைய மனசும் அவர் மேலே இருக்கிற பக்தியும் நம்ம அவர்கிட்ட கொடுக்குறோம். நம்ம மனசை அவர்கிட்ட சரண்டர் பண்ணிடுறோம். அவர் நம்மளுக்கு என்ன வேணுமோ செய்கிறார். இவ்வளோ தான். நம்மளுடைய ஆத்மாவும் அவருடைய அந்த பரமாத்மாவும் சேரக்கூடிய ஒரு இடமாக தான் நான் இந்த துவாரகமாயை பார்க்குறேன். ஸோ அதனால் இதில் நிஜம் மட்டும்தான் இருக்குது. அந்த உண்மைத்தன்மை என்றைக்கும் மாறாமல் இருக்கணுங்கிறத மட்டும்தான் நான் அவர்கிட்ட வேண்டிக்கிறேன். நேற்றுக்கு என்கிட்ட ஒரு டிவோட்டி கேட்டா, சாயி உங்ககிட்ட சுவாமி பேசுகிறார், உங்கள் கூட நடக்கிறார், உங்கள் கூட எல்லாம் சொல்கிறார், ஷேர் பண்ணுறார், நிறைய விஷயங்கள் அவ்வளோ உண்மையாக இருக்கு இல்லையா சாயி? அப்போது உங்கள் மனசு எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக உங்களை சூஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கும்போது ரொம்ப ஆனந்தமாக, ரொம்ப ப்ரௌடாக, அப்பா எனக்கு சூப்பராக கிடச்சிருக்குப்பா, நான் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தோணுமான்னு? சத்தியமாக தோணாது சாயி. பயம்தான் வரும் எனக்கு அப்படின்னு. ஏன் சாயி நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல்னு உங்களுக்கு தோணலையா அப்படின்னு கேட்டா. இல்லை அப்படின்னு. ஏன் சாயி அப்படின்னு கேட்டா, சாய்ராம் இன்னைக்கு நடக்கிறது நாளைக்கு நடக்கணும்ல, அப்போ நம்ம எவ்வளோ பணிவாக இருக்கணும் உங்ககிட்ட. நம்ம இன்னைக்கு 100% இருந்தால் தானே சாயி நாளைக்கு அந்த விஷயம் நடக்கும் இல்லையா? இது சுவாமி போடுற பிச்சை தானே. இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்ஸ் எல்லாம் நடக்கணும்னா நம்ம எவ்வளோ தூரம் அவற்றை பணிவாக இருக்கணும். நம்ம தலையில் எதுவுமே ஏறாது சாயி, பயம்தான் வரும். நம்ம சொல்கிற விஷயங்களில் உண்மை இருக்கணும். அவர் சொல்கிறத தவிர ஒரு இன்ச்சு கூட எக்ஸ்ட்ரா சொல்லிடக்கூடாதுங்கிற அக்கறை இருக்கணும், பயம் இருக்கணும், பக்தி இருக்கணும். இன்னைக்கு இது நடக்கிறதுனா நாளைக்கும் இது நடக்கணும்னா நான் என்ன பண்ணணும், அதுக்கு நான் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது தானே என்னோட மனசில் இருக்கும் இல்லையா? நான் அவ்வளோ உண்மையோடு இருக்கணும் தானே ஆகிரகப்படுவேன். இன்னைக்கு எனக்கு சுவாமி எனக்கு கொடுத்துட்டு ஐ எம் த ப்ரீஷியஸ், ஐ எம் த நம்பர் 1 இப்படியெல்லாம் நம்ம நினச்சிட்டோமானா தலைக்கு ஏறிடுத்துன்னு வச்சுக்கோங்க, சுவாமி இருக்க மாட்டார் நம்ம கூட. நம்மளை யாராவது தப்பாக நினச்சிட்டா ஒன்று அவளுக்கு அவ்வளோதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். இல்லைன்னா இதுகளுக்கு இவ்வளோதான் புத்தி போல் இருக்கு அப்படின்னு சொல்லி 2 திட்டணும். நான் 2மே செய்ய மாட்டேன். நேராக அவள்கிட்ட போய் சாரி சொல்லிட்டு வந்துடுவேன். அவள் நம்மளை புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை சாயி. நம்ம அவளை புரிஞ்சுதான் போகிறோம். ஏன்னா அவள் தப்பாக எடுத்துக்கிறான்னு தெரிஞ்சுதானா அதற்கான வாய்ப்பையும் நம்ம தானே கொடுக்குறோம். அந்த வாய்ப்பை கொடுத்ததற்கான அந்த பொறுப்பை நம்ம ஏற்றுக்கணும் இல்லையா? தட் இஸ் த அக்கௌண்டபிலிட்டின்னு நான் நினைக்கிறேன்.
இப்போ ஏதோ ஒரு விஷயம் உங்களை நெருடல் பண்ண வச்சுடுத்து, உங்களை கஷ்டப்படுத்திடுதுன்னு வைங்கோ, அந்த நிமிஷம் நான் என்ன நினைக்கிறேன்னு தெரியுமா? அந்த கஷ்டப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு மொமெண்ட்டோ, அதற்கான சந்தர்ப்பமோ நான் உருவாக்கி அந்த ஸ்பேஸை கொடுத்துட்டேன்னா, அதற்கும் சேர்த்து தான் நான் மன்னிப்பு கேட்குறேன். என்னை பொறுத்தளவுக்கு அது மன்னிப்பு கேட்கறது ஒரு பெரிய மேட்ரே இல்லை சாய். என்னை பொறுத்தளவுக்கு உங்களோட ஆத்மா நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் நன்னா இருந்தால் நான் நன்னா இருப்பேன் சாய். எதையுமே ரொம்ப சீக்கிரமாக தப்பாக ஜட்ஜ் பண்ணி ஒரு விஷயத்த மற்றவாள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப சுலபம். ஆனால் அந்த நெகட்டிவிட்டி நம்மளை சுற்றி தான் இருக்கும் எப்போவுமே. அதற்கான பொறுப்பு, அதற்கான பலன்களையும் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். எனக்கு இன்னொரு ஜென்மா வேண்டாம் சாய், இதுலேயே எல்லாத்தையும் நான் அனுபவிச்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சுதானா, எனக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஒருத்தர் சங்கடப்படுறான்னு வந்துதானா, நேரடியாக அவள்கிட்ட போய் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சுடுங்கன்னு சொல்லிட்டு வந்துடுவேன். அப்படிதான் சாய், இவ்வளோதான். அதை நான் சுவாமி சொல்கிறதா தான் நான் நினைக்கிறேன். நீ அப்படி இருடா, நீ பணிவோடு இரு, உனக்கு நல்லது நடக்கும்னு சுவாமி என்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் அதை செஞ்சுடுவேன். அவள்கிட்ட போய் என்னை இவெல்லாம் யார் துக்கடா எனக்கு அப்படியெல்லாம், அந்த ஆத்மாவும் சுவாமி சம்மந்தப்பட்டது தான். அவளையும் சுவாமி தான் கொடுத்துருக்காரு. அதுக்குள்ளே இருக்கிற ஜீவனும் சுவாமிக்கு சொந்தமானது. ஸோ சுவாமியை சங்கடப்படுத்திடக்கூடாது இல்லையா? அப்படி தான் நான் நினைக்கிறேன். இப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவளுக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் சுவாமி தானே இருக்கார். அப்போது அதை காயப்படுத்துறதுக்கு உண்டான ரைட்ஸ் எனக்கு கிடையாது. கரெக்டாக? அதனால நான் உடனே என்னை மன்னிச்சிடுங்க சாய் அப்படின்னு சொல்லிடுவேன். எந்த விஷயமானாலும் சரி, நம்ம மேலே ஒரு காலம் தவறு இருக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கவே கூடாதுன்னு நினைப்பேன். அதனால் சுவாமி நம்மக்கிட்ட இருக்கணும்னா நம்மக்கிட்ட பணிவு இருக்கணும், பக்தி இருக்கணும், பயம் இருக்கணும், பொறுப்பு இருக்கணும், அன்பு இருக்கணும், பாசம் இருக்கணும், விட்டு கொடுக்குற தன்மை இருக்கணும், ரொம்ப பொறுமையும் நம்பிக்கையும் இருக்கணும் சாய். இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட சுவாமி இருப்பார். அது ஒவ்வொரு நாளும் சுவாமி நமக்கு உணர்த்திட்டு தான் இருக்கார். அது போரும் சாய். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தா ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லுங்க, ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லுங்க அப்படின்னு. நீங்கள் கேள்வி கேளுங்க சாயி. இப்போது நமக்கு இது பிரச்சனையாக இருக்குது, எனக்கு இது தீரணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறா. பொதுவான விஷயங்கள் கூட நீங்கள் கேட்கலாம். அதுக்கு சுவாமி எனக்கு பதில் கொடுத்தாரானா நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதை நான் ஷேர் பண்ணுறேன். மேபி அதன் மூலமாக 4 பேருக்கு பயன் கிடைக்கிறதானா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஏஷ தர்ம கடோ தத்தோ பிரம்மா விஷ்ணு சிவாத்மக அஸ்ய பரதானாத் சகலாஹ மம சந்து மனோரதா. படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழில் புரியும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோரின் வடிவமாக இந்த அன்னதானம், அதாவது தர்மகடு அளிக்கப்படுகிறது. இந்த தானத்தினால் எனது எல்லா மனோரதங்களும், அதாவது ஆசைகளும் வேண்டுதல்களும் நிறைவேறட்டும் அப்படிங்கிறது தான் இந்த மந்திரத்தினுடைய பொருள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், வரப்போகிற ஏப்ரல் 6ஆம் தேதி அன்னைக்கு உதி அபிஷேகத்தோட 75வது நாள் அன்னதானம் நடத்த போகிறோம். உங்களுக்கும் ஏதாவது அதில் பங்கு பெறணும், இல்லைன்னா நானும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படின்னு தோணித்தானா தாராளமாக கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களால் ஆனதை தாராளமாக உங்களுடைய கர்மாவை அதன் மூலமாக கழிக்க முடியுமான்னு தாராளமாக நீங்கள் பண்ணலாம். விஷயங்களில் யாரெல்லாம் பங்கெடுத்துக்கிறாளோ அவளுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக நன்மையே நடக்கும். அதுவும் பல பேர் வந்துட்டு போகிற வாங்கி கொள்கிற இடமா இருக்கிறனால, அதுவும் சுவாமியோட கோவிலாக இருக்கும், நம்ம கொடுத்த இடத்துலையே தான் கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அவள் அதுக்கு ஒத்துக்கிற பட்சத்தில் அதே கோவிலில் வச்சு மூலமாக ஒரு 100 பேருக்கு அன்னதானம் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கும். உங்களால் ஆனதும் நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். யாரையும் இதை பண்ணுன்னு இங்கே சுவாமி சொல்கிறது கிடையாது. அவளுக்கு என்ன செய்யணுமோ அதை சுவாமி செய்கிறார், அவ்வளோதான். ஸோ யார்கிட்டேருந்து வாங்கிக்கணுமோ அதை கரெக்டாக பாப்புக்குட்டி வாங்கிக்கும். எப்படி நான் சொன்னேன், ஷாலை வாங்கித்தினேன் 1க்கு 2 வாங்கிச்சுல, அதுதான் சுவாமி. அவருக்கு ரொம்ப இஷ்டப்பட்டால் தான் அவள்கிட்டேருந்து வாங்கிப்பறவர். அவருக்கு நம்ம கொடுக்கணுமா சாய்? அவர்கிட்ட இல்லாததா? நமக்கு கொடுக்கறது எல்லாமே அவர் தான். ஸோ நம்மக்கிட்டேருந்து வேணும்னு ஆசைப்பட்டால் மட்டும்தான் நம்மளால் அவருக்கு கொடுக்க முடியும். ஸோ அதனால் உங்கள் மனசில் அவர் சொன்னாரானா தாராளமாக நீங்களும் ஷேர் பண்ணுங்க. கீழே தந்திருக்கிற அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. சரியா? மீண்டும் சந்திப்போம். நமஸ்காரம். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.